வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம்னா, பாகிஸ்தான் டூர் ஆஃப் நியூசிலாந்து 2025 இத தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நியூசிலாந்துக்கு டூர் போயிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 T20 மற்றும் 3 ஒன் டே இன்டர்நேஷனல். ஸோ இது வந்து ஒரு லாங் டூர் தான். டெஸ்ட் மேட்சஸ் எதுவும் இல்லை. பட் 5 T20 ப்ளஸ் 3 ஒன் டேன்றது வெரி வெரி குட் டூர் டு ஹேவ். ஸோ இதனோட முதல் போட்டி வந்து நியூசிலாந்தில் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு போட்டியாக இருந்தது. இது வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற ஹேங்லி ஓவல் அந்த இடத்துல, இந்த நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற ஹேங்லி ஓவல் அந்த ஸ்டேடியமில் தான் நடந்தது. ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து முதல்ல பவுலிங் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க டாஸ் வின் பண்ணினதால ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க. அவங்க பவுலிங் எடுத்து பாகிஸ்தானை பேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் இருந்தாங்க. ஓப்பனருங்க 2 பேருமே வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்த மூன்றாவது வந்த பேட்ஸ்மேன் வந்து 18 ரன் எடுத்தார். அவர் தான் கேப்டனு. அடுத்தது இர்ஃபான் கான் வந்து 1 ரன் தான் எடுத்தார். சதாப் கான் வந்து 3 ரன் எடுத்தார். குஷ்தில் வந்து 32 ரன் எடுத்தார் 30 பந்துகளில். அப்துல் சமத் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரன்னு. ஜஹந்தர் கான் 17 ரன் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கடுத்து சஹீன் அஃப்ரிடி 1 ரன்னு. அப்ரார் அஹமது வந்து 2 ரன்னு. முகமது அலி 1 ரன்னு. எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா 9 ரன்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும்தான் வந்து ஒரு டபுள் டிஜிட் அப்படின்ற இடத்தையே எடுத்திருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 18.4 ஓவர்களில் 91 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இருந்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேமிசன் ஒரு அற்புதமான பந்து வீச்சு வெளிப்படுத்தினார். நம்ம சொன்னோம் நேற்றே கூட, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் வந்து ஒரு கேட்சை தவற விட்டார். அது கூட ஒரு போட்டியின் திருப்புமுனையாக இருந்து இந்தியாவுக்கு வெற்றி வகுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு அற்புதமான பிளேயர் ஜேமிசன். அவர் வந்து தன்னுடைய ஃபுல் ஃபார்ம் பொட்டென்ஷியலை வந்து நேற்று வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் கூட. ஸோ 4 ஓவர்கள் பந்து வீசி ஒரு மெய்டன் 8 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதுக்கடுத்து ஜேக்கப் டஃபி வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 3.4 ஓவரில் 14 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டு. ஸோ இஷ் ஷோதி வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு எடுத்தார். அதுக்கடுத்து ஃபால்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு எடுத்தார். ஸோ பாகிஸ்தான் அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரன் கணக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகள் இழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தது ஒரு ரன் எடுக்கும்போது 3 விக்கெட்டுகளில் போயிட்டாங்க. அங்கேருந்து சுதாரித்து வரதுன்றது வந்து கொஞ்சமே கடினமான இலக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நியூசிலாந்து வந்து ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கோர் டோட்டல். அவங்க ஒன்றும் பெரிய சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஷெஃப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டார் 29 பந்துங்களில். ஒரு அற்புதமான ஆட்டம். அவர் வந்து அப்ரார் அஹமதுக்கு அந்த விக்கெட்டு கிடைச்சது. அதுக்கடுத்து ஃபின் ஆலன் வந்து பார்த்தீங்கன்னா 29 ரன்கள் 17 பந்துகளில். டிம் ராபின்சன் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரன்கள் 15 பந்துகளில். ஸோ 10.1 ஓவர்களில் 92 ரன்கள் எடுத்து நியூசிலாந்து வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் கைல் ஜாமிசன் வந்து மேன் ஆஃப் த மேட்சாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு அற்புதமான பந்து வீச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானை வந்து நிலைக்குலைய வச்சு கதிகலங்க வச்சுட்டாரு. ஸோ இதனோட முடிவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5 போட்டிகளுக்கு வந்துட்டு இந்த T20 தொடரை வந்து 1-0 அப்படின்ற கணக்கில் முன்னணியில் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இரண்டாவது போட்டி டாண்டனில் நடக்குது. ஸோ இந்த போட்டி நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இரண்டாவது போட்டியினுடைய ரிவ்யூவை நம்ம நாளைக்கு ஒளிப்பதிவு செய்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். காணொலி கண்டதற்கு நன்றி. வணக்கம்.